நியூஸ் 18 தமிழ்நாடுடைய தொலைக்காட்சியுடைய செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் நம்முடைய நிகழ்ச்சியோட பேசலாம். சார் வணக்கம். விஜயுடைய அரசியல் கட்சியுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. விஜயுடைய அடுத்தடுத்த நகர்வு பற்றி உங்களுடைய பார்வை சார். தேவா, இது தொடர்ச்சியா நம்ம செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். திரு விஜயனுடைய இந்த அரசியல் கட்சி அறிவிக்க போகுது அப்படிங்கறது நம்முடைய செய்தியாளர்கள் தொடர்ச்சியா நம்ம என்ன சொல்ல போனா சில மாதங்களாகவே அதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவருடைய இந்த தொடர் வேலைகள் அப்படிங்கிறதும் அப்படிதான் இருந்துச்சு. அதை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. அவருடைய ரசிகர்களை சந்திக்கிறது, தொடர்ச்சியா அவங்களுக்கு அரசியல் ரீதியான விஷயங்களை பேசுறது அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இன்றைய அறிக்கை அப்படிங்கிறது முதல்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அறிக்கையில் அவர் சொல்லக்கூடியதுல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு. அதே போல யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறாரு அந்த அறிக்கையிலே. ஏன்னா பொதுவா இந்த அதுவும் ஒரு முக்கியமானதாக பேசப்பட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஏதாவது வகையில வாய்ஸ் கொடுப்பாரு அல்லது யாருக்காவது ஆதரவு கொடுக்கலாம், தன்னுடைய நிலைப்பாட்டை அரசு நிலைப்பாட்டை சொல்லுவார் அப்படின்னா எதிர்பார்க்கிற நிலையில அவர் சொல்லக்கூடியது இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமா அதுல போட்டியிடுவதில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்றதோடு சேர்ந்து எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவு இல்லை அப்படிங்கிறதையும், அதே போல பொதுக்குழு மற்றும் செயற்குழுல முடிவெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஸோ இது முழுக்க முழுக்க 26 தான் தன்னுடைய இலக்கு அப்படிங்கிறாரு. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு களத்துக்கு வருவது அப்படிங்கிறது சொல்றாரு. இது ஏற்கனவே நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்தது. 2026 பொறுத்த வரைக்கும் அது பல்வேறு கோணங்கள் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி ஒரு அணியாக இருக்குது. அதே போல அதிமுகவும் 2026 தான் நம்முடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தீவிரமா ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 2026க்கான ஒரு இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க திரு விஜயனுடைய வருகை, அரசியல் வருகை அப்படிங்கிறதும், ஏற்கனவே திரு சீமான் தனித்து போட்டியிடக்கூடிய சூழல, நாம் தமிழர் தனித்து போட்டியிடக்கூடிய சூழல திரு விஜயனுடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறதும் அடுத்த தலைமுறை அரசியல்ல ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படும். இப்ப ஒவ்வொரு 10 ஆண்டிலும் அல்லது 20 ஆண்டுலயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய மாற்றங்கள். அந்த அடிப்படையில இந்த 26 அப்படிங்கிறது புதிய ஒரு மாற்றங்களாக இருக்கும். இது கிட்டத்தட்ட நாம ஏற்கனவே குறிப்பிட்டது போல திரு விஜயனுடைய கட்சியினுடைய அந்த அவருடைய அரசியல் அப்படிங்கிறதே கூட கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலை ஒட்டியதாக அவர் தன்னை அந்த இடத்துல பொருத்தி பார்க்கிறாரு. முக்கியமா கட்சியை, அதாவது ரசிகர் மன்றத்தை ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி தங்களுக்கான கட்டமைப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு தேர்தல் அரசியல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கிறது ஓட்டு போடணும்னு நினைக்கலாம், ஆனா அந்த வாக்காளர்களே வாக்குச்சாவடிக்கு அழைத்து வெற்றிக்கான இலக்கை அடைவது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கட்டமைப்பு ரொம்ப அவசியமா இருக்குது. அப்படி கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நிறைய பேர் திரையுலகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அதாவது கட்சி சாராமல் நேரடியாக ஒரு கட்சியை தொடங்கி திரையுலகத்திலிருந்து வந்தது அப்படின்னு நம்ம நிறைய பேர் இங்க பாக்குறோம். தமிழ்நாட்டிலேயே கூட திரு சரத்குமார் இருந்தாரு, திரு டி ராஜேந்திரன், திரு பாக்கியராஜ், இப்படி பலரும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க. திரு கமலஹாசனும் இப்போது அது போல வந்திருக்கிறார். ஆனா அதுல குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வாக்கு சதவீதமோ அல்லது வெற்றியையோ பெற்றது அப்படிங்கிறது திரு விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கி அந்த 2005 தொடங்குறாரு. 6லயே அவரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்று வந்ததை பார்த்தோம். அவரும் நேரடியா சட்டமன்றத்தை தான் இலக்காக வச்சு வந்தாரு. அதுக்கு பிறகு அந்த வாக்கு சதவீதம் என்பது வந்தது. அதுக்கு அடிப்படையா திரு இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய நண்பர், அதே போல அவங்க பொதுச் செயலாளராக ரசிகர் மன்றத்துல இருந்த திரு ராமோசுந்தர், அவங்க அந்த ரசிகர் மன்றத்தை கட்டமைச்சாங்க. தேர்தலில் போட்டியிடறதுக்கு முன்னாடியே, நேரடியான தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க 2001 உள்ளாட்சி மன்ற தேர்தலே கிட்டத்தட்ட 450 இடங்கள்ல அந்த ரசிகர் மன்றங்கள் வெற்றி பெற்றது. எனவே அதே பாணியில இப்ப ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைக்கிற பணிகளை தான் திரு புத்தி ஆனந்த் முழுமையாக ஈடுபட்டிருந்தாரு. அவருக்கு ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக புதுச்சேரியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில கட்சி அரசியலும் தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து திரு விஜயும் தொடர்ச்சியா பல மூத்த செய்தியாளர்கள், அதே போல பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஆக்டிவா இருக்கக்கூடிய அனலிஸ்ட்கள் எல்லாம் சந்தித்து தன்னுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு இருந்தாரு. எது சரியாக இருக்கும், எந்த இலக்கு சரியா இருக்கும், 2024 சரியா இருக்குமா, 2026 நேரா போட்டியிடுறது சரியா இருக்குமா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரலாமா, சட்டமன்ற தேர்தலுக்கு வருவது சரியா இருக்குமாங்கிற இந்த ஆலோசனைகளை எல்லாம் அவர் மேற்கொண்டு இருந்தாரு. இந்த ஆலோசனைகளை கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டாகவே தீவிரமா ரொம்ப நெருக்கமான சிலரை சந்தித்து பேசக்கூடிய இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போதும் அவருடைய எண்ணம் என்பது கிட்டத்தட்ட அது 2026, அதாவது சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிடுவது அப்படிங்கிறதாகத்தான் அவருடைய இலக்காக இருந்தது அல்லது அவருடைய விருப்பமாக இருந்தது.
அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் உள்ளிட்ட அம்சங்களை எல்லாம் கூட அவரை சந்தித்தவர்களை எல்லாம் அவர் அப்போது கேட்டிருந்தார். குறிப்பா இந்த தேர்தல் நடைமுறையில பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டேட் அப்படிங்கும் போது அதெல்லாம் இல்லாம ஒரு தேர்தல் நடைமுறையில அரசியல்ல என்ன மாதிரியான சவால்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே கூட அவர் கேட்டு அறிந்து கொண்டார் தன்னை பார்க்க வந்தவங்கள்ட்ட பேசினதுல. அதே போல வாக்கு சதவீதம், ஆட்சி அமைப்பது அப்படிங்கிற வரைக்குமான அவருடைய விருப்பங்களை எல்லாம் அவருடைய விருப்பங்களை பெருமளவுக்கு வெளிப்படுத்தணும்னாலும் கூட ஆனால் உள்வாங்கி கொண்டதாகவே பார்க்கப்பட்டது. நிறைய கேட்டுட்டு இருந்தார். அந்த அடிப்படையில் தான் அவர் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் நேரடியாக களத்திற்கு வருவார் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தோம். அந்த செய்தியாளர்கள் செந்தில், அதே போல திரு அப்னேஷ் உள்ளிட்டவர்களுடைய தொடர் அந்த இன்புட்ஸை நம்ம பார்க்கும் போதுமே இருந்தது. இதுக்கு இடையில நம்ம ஒவ்வொன்றா நீங்க ரீகால் பண்ணீங்கன்னாலும் எத்தனை நிகழ்வுகள்ல தொடர்ச்சியா அவர் தன்னுடைய அரசியல் ஆர்வத்தை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார் அப்படிங்கிறோம். இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக 2026க்கு ஒரு அரசியல் கட்சியாக திரு விஜயும் கூடுதலாக களத்திற்கு வருகிறார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப முக்கியமாக ஒரு சிக்னிபிகண்டான ஒரு முடிவாக இதை நம்ம நிச்சயமா பார்க்கலாம் தேவா.